வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கம்பு அடை. கம்பில் பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பு சத்து, புரதச்சத்து, நார் சத்து இருக்குது. அரிசியை விட பல மடங்கு கம்பில் நன்மைகள் அதிகம். நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நமக்கு மலச்சிக்கலும் வராமல் தடுக்கும். டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒன்று சாப்பிட்டாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் நிறைய வெஜிடபிள் சேர்த்துருக்கிறதால ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசியே எடுக்காது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 250 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச கம்பு மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு துருவன வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீர் சத்து உள்ள காய்கறிகள் நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது 1/4 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன். துருவன கேரட் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை பல்ஸ் மோடில் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடை சாப்பிடும்போது. அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இது சேர்த்துட்டு இப்போ இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் எந்த அளவுக்கு தேவையோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வச்சுருந்தீங்கன்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த காய்கறிலேயே நிறைய தண்ணி இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அடை மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியை கரைச்சிட்டு மொத்தமாக நம்ம தோசை மாதிரி கூட ஊற்றி எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய சௌகரியம்தான். நான் அடை மாதிரி தட்டி எடுக்க போகிறேன். இப்போது மாவு நான் இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போது தோசை கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம அடை மாதிரி மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக தவாவில் தட்டி எடுக்கும்போது கை ரொம்ப சூடாகும். சூடு பொறுக்காதவங்க நீங்கள் வாழை இலை இல்லை காட்டன் துணியில் கூட நீங்கள் தட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற காய்கறி எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போது கம்பு அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இருக்கிற மாவு எல்லாமே நான் அதே மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். எப்போவும் ஒரே மாதிரியான அரிசி சேர்த்த உணவுகள் சேர்க்காம கம்பு மாவு, சோள மாவு வச்சு நீங்கள் அடை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சின்ன பசங்களுக்கும் இந்த அடை செஞ்சு கொடுக்கலாங்க. இதில் இன்னும் ஹெல்த்தியாக அவங்களுக்கு பன்னீர் கூட துருவி கொடுக்கலாம். இப்போது அடை எல்லாமே நான் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸோட இந்த அடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைடிஷ் வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் தேங்காய் சட்னி, அப்படி இல்லைனா நீங்கள் தக்காளி தொக்கு கூட நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தக்காளி தொக்கோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.